சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கடகராசி சனி வக்ரப்பலன். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியிலிருந்து கொண்டு வக்ரகதியில சஞ்சரிக்க போகிறார். கார்த்திகை மாசம் 24ஆம் தேதி வரை, அதாவது 26/7/2026 இருந்து 10/12/2026 வரை இந்த காலகட்டங்களில் மீன ராசியிலிருந்து சனி பகவான் வக்ரகதியில் செஞ்சிருக்கிறார். இதனால கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் நவ கிரகத்துல கர்மம், அதாவது பார்த்தீங்கன்னா செயலுக்கு அதிபதி. நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படி இல்லை, கர்மானா செயல். இந்த செயலுக்கு நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. இதுக்கான பலனை தருபவர், ஆயுளை தருபவர், ஆயுள் காரகன் சனி. தொழிலை தருபவர். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலே கர்மா கழியும், தொழில் செய்வதனாலேயே அவர்களுடைய வாங்கி வந்த கர்மாலாம் கழியும். அதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அப்போ பார்த்தீங்கன்னா ராகு, கேது, சூரியன், சந்திரன், இந்த 4 கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகமும், குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன், சனி, இந்த 5 கிரகமும் வக்ரகதியில செஞ்சிருக்கும். சூரியனுடைய சஞ்சாரத்தை அனுசரித்து வக்ரகதியில செஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கடக ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறாருன்னா மீன ராசியில சனி சஞ்சரிக்கிறார், அதாவது 9வது ராசியில. அப்போ இந்த 9, 8, 7, 6, 5, இந்த 5வது ராசி வரும் பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார். உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானா அது நீச்ச பலனை செய்யும். நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானா அது உச்ச பலனை செய்யும். ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் எப்படி பலன் தரும்னா தன்னுடைய காரகத்துவ அடிப்படையில பலனை செய்யும். அதே மாதிரி தன்னுடைய ஆதிபத்திய அடிப்படையிலையும் பலனை செய்யும். இந்த ரெண்டையும், எந்த வீட்டுக்கு அதிபதி அதனுடைய பலன் என்ன, எந்த வீட்டில் இருக்காரு அதனுடைய பலன் என்ன, தன்னுடைய காரகத்துவ பலன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர திசை, அதே போல பாத்தீங்கன்னா சந்திர மகாதிசை, குரு மகாதிசை, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காரக லக்னத்துக்கு அவயோகராக இருந்தா கூட அவருடைய தசாபுத்தியில காரகத்துவ அடிப்படையில நல்ல பலனத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பாப கிரகம் வக்கரமானா நல்ல பலன், சுபகிரகம் வக்கரமானா தீய பலன். ஏன் அப்படின்னா வக்கரம் அடையும் பொழுது கிரகம் தன்னுடைய காரகத்துவ பலனை குறைத்து ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்கிறது. அதான் அதனுடைய அர்த்தம். சூரிய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா சனி வக்கரமாவது பெரிய நன்மையைத்தான் செய்யும் எந்த ஒரு ராசிக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி 2.5 வருஷம் என்னென்ன செய்யணுமோ, அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனிங்கிற மாதிரி என்னென்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சிட்டார். செஞ்சு முடிச்சும் மழை விட்டு துவானம் விடாத மாதிரி இன்னமும் உங்களுக்கு விடிவு காலம் வரலையே அப்படின்னு சொல்லி சனி அஷ்டமச்சனி முடிஞ்ச மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல தான் இருக்கு. ஏன்னா ஜென்மகுரு சஞ்சரிக்கிறார். உச்சமாக சஞ்சரிச்சா கூட சனி 9ஆம் இடத்துல இப்போ வக்கரகதியில சஞ்சரிக்கிறது பெரிய நன்மை செய்யும். அஷ்டமச்சனி முடிஞ்ச மாதிரியான ஒரு நல்ல பலனை அதுக்கான ஒரு அமைப்பு சொல்லும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் 7க்கும் 8க்கும் அதிபதி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், விபத்து ஸ்தானம். இந்த 7க்கும் 8க்கும் அதிபதியாக சனி 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த 9ஆம் இடங்கிறது என்ன, பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். அப்போ 9ஆம் இடத்துல சனி செஞ்சரிக்கிறதுனால சனியுடைய காரகத்துவம் அப்படின்னா என்னன்னா தடை, தாமதம், இழுபறி, சலிப்பு, பிடிவாதம், மந்தம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காத இந்த மாதிரியான அசிங்க, அவமானம், கடன், கவலை, வியாதி, வழக்கு, சண்டை, இதெல்லாமே சனியோட காரகத்துவத்துல தான் வரும். அப்ப அந்த காரகத்துவத்துவ அடிப்படையில 9ஆம் இடம் பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும்? பாக்கியங்கள் தடைப்படும். 9ஆம் இடம் வலுவா இருந்தாதான் அதிர்ஷ்டங்கள் துணை புரியும். பொதுவா திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லி 1, 5, 9ங்கிறது திரிகோண ஸ்தானம். இந்த திரிகோண ஸ்தானங்கிறது லட்சுமி ஸ்தானம், அதாவது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்ப 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னா அதிர்ஷ்டங்கள் தடை தாமதப்படும், அதிர்ஷ்டங்கள் உடனே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல தான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த வக்கரகதியில சஞ்சரிக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் உடனடியாக நடக்கும்.
நினைச்ச காரியங்கள் உடனடியாக நடக்கும். நிறைய சேத்திர தரிசனங்கள், கோயில் குளங்கள்லாம் போய் வழிபாடு செய்கிறது, பாக்கியம் துணை புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை வழி நன்மைகள், தந்தைக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி, தந்தையிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், தடைப்பட்ட கல்வி மீண்டும் தொடர்றது, கல்வியில சிறப்பு பெறது, பட்டம் பெறது, உயர்கல்வி பெறது, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவு ஏற்படும். 7, 9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா கூட இந்த நேரத்தில் திருமண முயற்சிகள் கைகூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலில் அமோகமான லாபங்கள், நண்பர்கள், புதிய நண்பர்கள் அறிமுகம், நண்பர்களால் நன்மைகள், அதே மாதிரி தொழிலில் வாடிக்கையாளர்கள் எல்லாம் பெருகக்கூடிய அமைப்பு. ஏன்னா 7ஆம் இடம் கூட்டு தொழில். அப்போ 8ஆம் இடத்ததிபதியும் அவர் தானே 9ல் இருக்காரு அப்படின்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும், பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்கரகதியில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தடை செய்ய மாட்டார். அதிர்ஷ்டங்கள் துணை புரியும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு, திருமணம், குழந்தை பேரு, அதே மாதிரி சுபகாரிய தடையெல்லாம் விலகி ஒரு சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய, தடை தாமதமும் இழுபறியெல்லாம் நீங்கி எந்த ஒரு காரியமும் முயற்சியும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக மிக அற்புதமாக காலமாக இந்த சனி வக்கர காலம் அமையும் கடகராசிக்கு. 7 8க்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலனை செய்வாரோ அதுதான் செய்யும். அப்போ இந்த தொடர்ந்து அஷ்டமச்சனி முடிஞ்ச மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி எல்லாருக்குமே இந்த வக்கர காலத்திலேயே தெரியும் சனி அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு, நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அப்போ 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி உங்களுக்கு பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு நன்மையும் அதாவது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் உடனடியாக துரிதமாக நடக்கக்கூடிய அமைப்பும், குழந்தை பாக்கியம் பெறவும், உங்களுக்கு வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும், பாக்கியங்களை, வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய வக்கர சனியாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.